ஹாய். என்ன எதுக்கு பார்க்கணுன்னு வர சொன்னீங்க? நான் யாருன்னு தெரியுதா? தெரியும், வருணோட பிரதர் தானே நீங்க? ஆமா, நான் என்னோட அண்ணனையும் வந்தனாவையும் சேர்த்து வைக்கிறது தான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? உங்களை நான் எப்படி நம்புறது? ஹே, என்ன பார்த்தா இப்படி சொல்ற? ஆமா, பின்ன என்ன செவுத்த பார்த்தா சொல்றேன்? என்ன இவ இப்படி பேசுறா? ரொம்ப வித்தியாசமான பொண்ணாதான் இருப்பா போல. என்ன பதிலே காணோம்? இங்க பாரு, எங்க அண்ணனுக்காக நான் இதை பண்ண போறேன். உன்னோட ஃப்ரெண்டும் என்னோட அண்ணனும் சேரணும்னு நீ நினைச்சினா நீ இதை பண்ணு. அவ்வளோதான், நான் கிளம்புறேன். சரி சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம். சரி, ஓகே. என்ன இவ இப்படிலாம் பண்றா? வரட்டும், பேசிக்கலாம். இவர் எதுக்கு இப்ப வந்தாருங்க? என்னடா, டேட்லாம் எப்படி போச்சு? ஓகே சொல்லிட்ட போலயே. ஆமா, நானும் அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்க்கணும் இல்லையா? பார்க்க நல்லவரா இருக்காரு, அப்படியே கல்யாணம் குழந்தைன்னு செட்டில் ஆக வேண்டியதுதான். இதுக்கு மேல யாரை பத்தியும் பேசாத. என்ன சொல்றீங்க? நீங்க எதுவும் டேட் பண்ணாத மாதிரி. ப்ளீஸ் டடா, எதுவும் பேசாத. என்ன பண்றீங்க? விடுங்க. சொல்றது கேளுடா. நீ உன்னோட வேலையை விடுற மாதிரி இருக்கும். உன்னை சுத்தி எப்பவுமே ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மீடியாக்காரங்க உன்னை ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னோட அம்மா நம்ம பக்கம் இருப்பாங்க, ஆனாலும் சம்டைம்ஸ் அவங்க வேற மாதிரி நடந்துக்கலாம். மற்றவங்க உன்னை பத்தி என்ன பேசுவாங்கன்னு கவலைப்படாம இருப்ப. இதெல்லாம் விட என்னோட இருக்கிறது உனக்கு முக்கியம்னா ப்ளீஸ் வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னால சரின்னு சொல்றதுக்கு கூட பயமா இருக்கு. உன்னால முடியும்னு உனக்கு தோணலையா? நீ ட்ரை பண்ணி மட்டும் பாரு. எனக்கு தெரியாது, பயமா இருக்கு. நீங்க கிளம்புங்க. யோசிச்சு பாருடா, நான் வெயிட் பண்றேன். என்னடா, போலாமா? இங்க என்ன பண்றீங்க? நான் வரல, நீங்க போங்க. இப்போ வரியா இல்ல நான் தூக்கிட்டு போகட்டா? சரி சரி, வரேன், இருங்க. அந்த டேட் என்ன ஆச்சு? கேன்சல் பண்ணிட்டு தானே? ஆமா, என்னால முடியல, அதனால நானே கேன்சல் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இன்னும் நானும் யாரையும் டேட் பண்ணல. இதுதான் கரெக்டான டைம். என்னது, நீங்க டேட் பண்ணலையா? ஏன் இப்படி பொய்யா பேசுறீங்க? அதான் அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல பார்த்தனே உங்க கொஞ்சம்லாம். சும்மா இருங்க. ஷாப்பிங் மால்லையா? நான் இப்போ ஷாப்பிங் மால் வந்தேன். ஓ, ஹே லூசு, அவ என்னோட தங்கச்சி. ஐயோ, இது தெரியாம அன்னைக்கு ஓவரா ஃபீல் பண்ணிட்டோமே. ச்சே. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இன்னும் ஓகேவே சொல்லலை, அதுக்குள்ளே என்னோட கையை பிடிச்சிருக்கீங்க. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. உன்னோட பதில் எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்ன சொல்லுவேன்னு. என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண முடியுமான்னு தோணலை. டடா, நீ யோசிச்சு பாரு. எல்லாருமே ஏன் பிரேக்கப் பண்றாங்க? அவங்களுக்குள்ள காதல் இல்லாம போகும்போது தான். நமக்குள்ள அது அதிகமா இருக்கும்போது நம்ம ஏன் பிரிஞ்சு போகணும்? இப்போ இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமா டடா, ஐ லவ் யூ. என்னால் என்னோட வேலையை விட முடியாது. அதோட நம்ம ஃபேமிலியோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும். இது ரெண்டுமே எனக்கு முக்கியம். எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? ஆமாம், நான் டீச்சர் ஆகிறதுக்கு 10 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன். மேபி 10 வருஷத்துக்கு அப்புறம் வேணா யோசிக்கிறேன். ஏய், நீ கஷ்டப்படுவேன்னு தான் நான் வேணான்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு கஷ்டமாக இருந்தால் நானே சொல்கிறேன். அதோட உங்களோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மாதிரி. அவங்க என்னை முழுசாக ஏற்றுக்கணும், அதுவும் எனக்கு முக்கியம். அப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றியா? ஆமாம். நீ இப்போ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டடா. கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறம் உன் கூடவே இருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் கொண்டு போகலாம். ஐ லவ் யூ டடா, லவ் யூ ஸோ மச். சரி வா, உள்ள போகலாம். ஐயோடா, ஆசைதான், போங்க. அட, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா தானே இருக்க போறோம். தெர 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 கதவு தெர. என்ன டடா பாக்குற? இல்லை, இது கனவா நிஜமான்னு எனக்கே டவுட்டாக இருக்கு. இல்ல, இது நிஜம்தான். சரி டடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? டடாவை பத்தி தாம்மா. அம்மா, டடா இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தோணுது. அவளை என்னால மறக்கவே முடியல. இதுக்கு நான் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது, ரெண்டு பேருமே வெயிட் பண்ணி வயசாகிடும். அப்புறம் சிங்கிளாவே சாக வேண்டியதுதான். டடா இந்த மாதிரியெல்லாம் சொன்னாளா? அவ சொல்லல, நான் மட்டும் எப்படி அவளை கல்யாணம் பண்ணி வாழ விடுவேன்? அவளுக்கு வேற வழி இல்லை, என்ன மாதிரி சிங்கிளாவே சாக வேண்டியதுதான். அப்போ வேற பொண்ணுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். கஷ்டமா இருக்குமே இந்த வாழ்க்கை, பரவாயில்லையா? அம்மா, என்ன கஷ்டம்? யாருமே இல்லாம ஒத்தையா சாகிறதுக்கு டடாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் பெட்டரா தோணுது. என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். சரி, ஓகே, நாளைக்கு தாத்தாவை பார்க்க கூட்டிட்டு வா. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னங்க, நான் நல்லா தானே இருக்கேன், ட்ரெஸ்லாம் நல்லா தானே இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இல்லையே தாத்தா,
நான் இப்போ தானே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உண்மையிலேயே அவரை தெரியலையா? இல்லைங்க, எனக்கு தெரியாது. உனக்கு நான் கொடுக்க வேண்டிய பாக்கியம் ஒன்று இருக்குமா? உண்மையிலுமே உனக்கு தெரியலையா? என்னம்மா இன்னும் ஞாபகம் வரலையா? நீ தான் என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என் உயிரையே காப்பாத்தின. நானா? ஓ, நீங்கள் சாரி, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. சாரி தாத்தா. இதுக்கு எதுக்குமா சாரி சொல்ற? யாரோ எவரோன்னு நினைக்காம என்னை விட்டுட்டு போகாம என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்லபடியாக நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். அதனால தான் இவனை உனக்கு ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ணியோ, இவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த என்னை எப்படி இருக்கேன்னு கேட்காம நான் டடாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி எங்களை ராவடி பண்ணிட்டான். விட்டா இப்பயே கல்யாணம் பண்ணிப்பான் போல. என்னோட சாய்ஸ் எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கரெக்டு. ஹாய் அங்கிள், உங்கள் கூட ஃபோனில் பேசின வரும் நான் தான். சொல்லுங்கள் தம்பி, என்ன விஷயம்? அங்கிள், இந்த மாதிரி நான் வந்தனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். என்னது கல்யாணமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. என்னம்மா நான் சொல்கிறது கரெக்ட் தானே? ஆமாங்க. அங்கிள், நான் டடாவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன், நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இல்லைப்பா, எனக்கு இந்த மாதிரி பணக்காரங்களே வேண்டாம். தம்பி நீங்கள் போங்க, எங்களை விட்டுருங்க. அங்கிள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உண்மையாலுமே அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் அவள் இருக்க மாட்டா. தம்பி வேணான்னா விட்டுருங்க ப்ளீஸ். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நீ ஒன்றும் கவலைப்படாத, அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. பரவாயில்ல, நம்ம கல்யாணத்துக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு. அங்கிள், நீங்கள் எதை நினச்சி இவ்வளோ பயப்படுறீங்க? நான் கொஞ்சம் நல்லா டடாவை விட்டுருவேன் தானே. நிஜமா அவளை நான் விட மாட்டேன் அங்கிள். அவளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது தம்பி. ஆனாலும் என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ஒத்துக்கோங்க அங்கிள், மற்றபடிலாம் வேண்டாம். ஓகே தம்பி, நீ இவ்வளோ சொல்லும் போதே எனக்கு புரியுது நீ டடாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே தம்பி, தேங்க்ஸ் அங்கிள். உங்கள் வீட்டிலலாம் ஓகேவா? எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க அங்கிள். ஆக்சுவலாக இந்த டேட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எங்கள் தாத்தா தான். டடாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவர் தான் இப்படி எங்களை சேர்த்து வைக்க பிளான் பண்ணியிருக்காரு. ஓஹோ அப்படியா? சரி தம்பி, ஒரு நாள் பெரியவங்களா பார்த்து எல்லாம் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் கிளம்புங்க. ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா.